அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு எப்படி அமையப் போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் அதிகம். ஒரு நாள துவங்குறதே நம்ம ராசி பலன்லேருந்து தொடங்குவோம். நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்றத கேலண்டர்ல பார்த்து தான் அந்த நாளையே நம்ம துவங்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ராசி பலன் நம்ம நாளுடைய துவக்கத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு இடங்கள்ல அந்த ராசி பலன் அப்படின்றது தான் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி 3/8/2025 இருந்து 9/8/2025 வரைக்கும் மகர ராசியினருக்கு எப்படி அமைய போகுது, ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ராசி பலன். ஒரு நாளுடைய துவக்கத்தில் எந்த அளவுக்கு நம்ம ராசி பலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா அந்த நாள் முழுக்க நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதே அந்த ராசி பலனை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி பலன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 3/8/2025 அன்னைக்கு தன்னம்பிக்கை குறைவாகவும் நம்பிக்கை அதிகமாகவும் உங்களிடத்துல காணப்படும். லட்சியங்கள் அடைவதில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத அன்றைய தினத்தில் நீங்கள் தள்ளி போடுவது நல்லதுங்க. பணிகளை பொறுத்த வரைக்கும் தவறுகள் நேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகப்படியான திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிடுதல் மூலியமாக திறமையாக நீங்கள் செயல்பட முடியும். இந்த வேலையை அந்த சமயத்தில் செய்யணும் அப்படின்றத திட்டமிட்டீங்கன்னா அந்த வேலையை அந்த டைமில் நீங்கள் செய்து முடிக்கலாம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம். பயணங்கள் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதனால் நிதி நிலையில் நீங்கள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த பணத்தை நல்ல முறையில் நிர்வகித்து செலவு செய்யுங்க. காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் உறவில் மகிழ்ச்சி ஏற்பட இந்த போக்கை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தலைவலி, உயரழுத்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேலும் இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமைதியாக இருக்கிறது மூலியமாக இதை நீங்கள் சரி செய்யலாம். அடுத்ததாக 4/8/2025 பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. தியானம் மேற்கொள்வது மூலியமாக அமைதியாக இருக்கலாம். இதனால் பல குழப்பங்களை நீங்கள் தீர்க்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். பணியின் போது இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்து கொண்டால் தவறுகளை நீங்கள் தவிர்க்கலாம். பணிகள் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு எந்த பணியை எந்த சமயத்தில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்யணும். மேலும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான கொள்முதல் செய்வதை தவிர்க்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் கொள்முதல் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அன்றைய தினம் அதை தவிர்க்கிறது நல்லது. மேலும் நிதியை நீங்கள் சரியான முறையில் கண்காணிக்கணும். செலவு வரவுன்னு ரெண்டையுமே கண்காணிக்கிறது மூலியமாக நிதிநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படலாம். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோட நட்பு முறையில் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப அவசியம். வாக்குவாதம் செய்யாமல் அன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்ற முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்பட்டு வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது மூலியமாக செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தெரியாத இடங்களில் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கிறதும் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். 5/8/2025 பொறுத்த வரைக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இசை கேட்பது மூலியமாக மனதை நீங்கள் அமைதிப்படுத்தலாம். இது பிரச்சனைகளை கையாள உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. தேவையில்லாத கோபத்தை தவிர்த்து பொறுமையாக இருக்கிறது மூலியமாக இந்த நாளை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்கிறது அவசியம். இதனால் உங்கள் திறன் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணிகளில் தவறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் பணிகள் செய்வதற்கான நேரம் உங்களுக்கு பற்றாமல் போய் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். செலவுகள் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படும். நிதிநிலை கவலைக்கிடமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துங்க. கவனமற்ற வார்த்தைகளுக்கு
காரணமாக உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை காரணமாக கால்வலி பாதிப்பு ஏற்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மூலியமாக குணம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததான் 6/8/2025 பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது அவசியம். முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களிடம் கேட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கலாம். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதல் அப்படின்றது மட்டும்தான் ஒரு உதவிகரமாக இருக்கும். திட்டமிட்டு வேலை செய்தால் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேர்மறையான அணுகுமுறை காரணமாக அதிக பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய நாளாக அந்த நாள் அமையுது. ஆனால் சிறப்பாக திட்டமிடுவது மூலியமாக பணத்தை குறைவு செய்யலாம். அந்த செலவை குறைவு செய்யலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் துணையோடு பேசும்போது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக பேசுறது ரொம்ப நல்லது. வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதால நீங்கள் பிரயோகிக்கிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். துணையோடு அன்பாகவும் நட்போடு பழகிறது மூலியமாக நேர்மறையான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உடற்பயிற்சி மேற்கொள்வது, தியானம் மேற்கொள்வது மூலியமாக ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்க முடியும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் ஒரு நாள் நல்லா இல்லை அப்படின்னா அன்றைய நாளே மோசமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7/8/2025 பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கும். மனதில் திருப்தி அப்படின்றது நிறைந்திருக்கிற ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற ஒரு நாள் அப்படின்னா அந்த நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். பணியிட சூழல் இனிமையாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்ககிட்ட இருக்க திறமைகளை வெளிப்படுத்தி அந்த வாய்ப்புகள்லையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. உங்கள் மகிழ்ச்சி காரணமாக பல மடங்கு உங்களுக்கு திறன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் அமைதியும் மன மகிழ்ச்சியும் உங்களிடம் இருக்கும். நிதிநிலையும் இன்னைக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. பணம் அதிகமாக சம்பாதிப்பீங்க. மேலும் உங்களுடைய சம்பாத்தியமும் சேமிப்பும் ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் காதல் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் துணையோடு மகிழ்ச்சியாக அவங்கள நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத ரொம்ப விரும்பி செய்வீங்க. அவங்களுக்கு பிடித்தமானதை செய்து இருவரும் ஒருவருக்கொருவருக்கான நேரத்தை செலவு செய்வீங்க. இதன் மூலியமாக உங்கள் துணையோடு அன்பை பெருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதன் மூலியமாக உறவுலையும் நல்லிணக்கம் ஏற்படும். மகிழ்ச்சி அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிறது. அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். எந்த விஷயத்துக்குமே பதட்டப்படாமல் மன அமைதியோடு இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமும் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக 8/8/2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பயன்படக்கூடிய சரியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். துடிப்பான ஒரு நாளாக இருக்கும். கவனத்தோடு செயல்படும் போது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு இதை சொல்லலாங்க. பணிகளை பொறுத்த வரைக்கும் உறுதியோடும் எளிதாகவும் செய்து முடிப்பீங்க. கஷ்டமான வேலையை கூட ரொம்பவே திறம்பட எளிதாக செய்து முடிப்பீங்க. மேலும் உங்கள் கடின முயற்சி மற்றும் உழைப்புக்கான வெற்றி அப்படின்றது அன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான புதிய திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உறவு உங்களிடம் இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். 9/8/2025 பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையுமே நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பணிகளை ஆர்வத்தோடும் உறுதியோடும் செய்வீங்க. சுய முயற்சி காரணமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் அமையும். நிதிநிலையும் பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் இன்னைக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினச்சிருக்கீங்கன்னா அன்றைய தினம் செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ரெட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது முதலீடு செய்யக்கூடிய பணம் ரெட்டிப்பாக உங்களுக்கு சேரும். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோட விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியக்கூடிய வாய்ப்பு இதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் அன்றைய தினம் கொண்டிருப்பீங்க. உங்களிடம் இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
3/8/2025 9/8/2025 வரைக்குமான இந்த வரக்கூடிய வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.